அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே, கரங்கள் ஒசரட்டுமே, தேக்கோவளத்து மொத்தமே குலி பவா ஹவுசே, எனக்கும் குறையாத மவுசே. பேர் என்னண்ணா? என் பேர் ஆண்டனி பில்கிட்ஸ். அண்ணா உங்க கடையை பத்தி சொல்ல முடியுமா? கடை ஆக்சுவலி ஆரம்பிச்சு ஒரு 5 வருஷம் ஆக போகுது. இதோட ஆக்சுவலி நாங்கள் ஆரம்பிக்கும் போச்சுல பால் கடையாக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, போக பால்லே ஏதாவது பை ப்ராடக்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் மில்க்கு, பாதாம் மில்க்கு அப்படியே ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் படிப்படியாக ஆரம்பிச்சுல இளநீ தோட்டத்தில் இளநீ உண்டு. ஸோ அந்த இளநீ இங்கே கொண்டு கொர்மில் பண்ணி டேரெக்டாக கஸ்டமருக்கு கொடுக்கலாம். ஆக்சுவலி இதெல்லாம் பாட்டத்தை விட்டுருவோம். ஸோ இது நம்ம பாட்டத்தை விடுவோம்னு சொல்லிட்டு டேரெக்டாக கஸ்டமர் கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ இளநீலேயே மில்க் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு இளநீ மில்க் ஷேக்னு ஒன்று வந்துடும். ஸோ அது போக படிப்படியாக அவங்க இளநியில் வச்சு தண்ணிக்கு பதிலாக ஃப்ரெஷ் ஜூஸ் போடலாம் அப்படின்னு இளநீ தண்ணி, இளநீ கருக்கு அது போட்டு ஃப்ரூட்ஸ் போட்டு இளநீ மாதுளை, இளநீ ஆப்பிள், இளநீ உடம்புக்கு நல்லது. ஸோ உங்களுக்கு குடிக்கிறவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு 650 ml இது ஆக்சுவலி ஒருக்கா குடிச்சிங்கன்னா ஒரு மீலுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ குடிக்கிறது நல்ல ஹெல்த்தியாக குடிக்கலாம்ல. ஸோ அதுக்காண்டி இந்த இது கொண்டு வந்தது. நம்ம கடையில் என்னெல்லாம் ஜூஸ் வைக்கிறீங்க? ஆக்சுவலி நம்ம கடையில் பாட்டிலில் பார்த்தீங்கன்னா இளநீ சர்பத் இருக்குது. இது இளநீ சர்பத். இது அப்புறம் இதில் இளநீ சப்ஜா, வேறு இளநீ தண்ணி, வேறு கருக்கு ஆட் பண்ணுவோம். இது 70 rupees நம்ம கடையில். இது ஃபாஸ்ட் மூவிங் நம்ம கடையில் தான் ஐகானிக் டிஷ். அதுக்கப்புறம் நொங்கு சர்பத் இருக்குது, அது 80 rupees உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இளநீ மாதுளை இருக்குது. இதுதான் இளநீ மாதுளை. இது இளநீ மாதுளை. அப்புறம் இது மாப்பிளை பானம்னு சொல்லுவாங்க. மாப்பிளை பானம்னா உங்களுக்கு 13 ஐட்டம் சேரும். இளநீ பேஸ் இளநீ தண்ணி சேர்ப்போம். இளநீ தண்ணி, வேறு தேங்காய் பால், அப்புறம் ஆப்பிள், வால்நட்டு, கேஷ்நட்டு, முந்திரி, டேட்ஸு, பாதாம், பிஸ்தா, பம்கின் சீட்ஸு, ஃபிக்கு, அப்புறம் டார்க் சாக்லேட். இது டார்க் சாக்லேட் வேண்டாதவங்களுக்கு நம்மளுக்கு நாட்டு சக்கரை ஆப்ஷனில் நாட்டு சக்கரை இருக்குது. இது நாட்டு சக்கரை, இது டார்க் சாக்லேட். ஸோ இது வேண்டாம், எனக்கு ஸ்வீட் வேண்டாம்னா நீங்கள் நாட்டு சக்கரை போகலாம். ஸோ 2 ஆப்ஷனும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேங்கோ கெமிக்கல்லாம் கிடையாது. ப்ரெஸ் மேங்கோ எல்லாமே. அது மேங்கோவில் என்னன்னா மேங்கோ ஃபியூஷனில் மேங்கோ லிச்சி இதை ஆட் பண்ணிடும். மேங்கோ லிச்சி ஃபியூஷன் இது 1/2 லிட்டர். இது 70 ரூபா. அப்புறம் மேங்கோவில் இன்னொரு ஐட்டம் பார்த்தீங்கன்னா மேங்கோ ஸ்ட்ராபெரி. இது மேங்கோ ஸ்ட்ராபெரி மிக்சன். இது 50 rupees தான் வரல. அப்புறம் இது பன்னீர் கிரேப்ஸ். இது பன்னீர் கிரேப்ஸ். அதுக்கப்புறம் ஜெல்லி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ராஸ்பெரி, இது ஹோம்மேட் வீட்டிலே பண்ணுற ஜெல்லி தான். 30 rupees தான் நம்ம கடையில். அப்புறம் மொஜிட்டோவில் ஒரு 5 வெரைட்டி மொஜிட்டோ பண்ணுறோம். இது பபுள் கம்மு, அப்புறம் இது மிட் லைமு, இது ஜிஞ்சர் லைமு. அப்புறம் ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் பார்த்தீங்கன்னா பபுள் கம்மும் இது ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கும் நம்ம கடையில் எப்போவுமே. வேறு ஃப்ரெஷ்ஷில் பார்த்தீங்கன்னா இந்த இளநீ கூட நடக்கலாம். இந்த ஐட்டம்லாம் சாப்பிடும். இது இளநீ மாதுளை, அது இளநீ வாட்டர்மெலன், இது இளநீ பைனாப்பிள். அப்புறம் அவகேடோ இருக்கும். அவகேடோ சீசன் மட்டும் தான் கிடைக்கும். சில நேரம் கிடைக்காது, சில நேரம் இருக்கும். ஸோ சீசன் டைம் மட்டும் அவகேடோ நம்ம எப்பவும் அவைலபிள் இருக்கும். வேறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சால்டட். இதெல்லாம் கேரளாவில் நம்ம கொச்சின்லாம் ஃபேமஸாக இருக்கும். சால்டடு கேரட்டு, இது சால்ட் குக்கும்பர், இது சால்டட் பைனாப்பிள், அது சால்டட் மேங்கோ. அது கூட உங்களுக்கு உப்பில்ட்ட மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு டைஜஷன் நல்லது. நைட்டில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டைஜஷன் ரொம்ப உதவியாக இருக்கும். வேறு இளநீ ஷேக் நம்ம கடையில் ஃபேமஸ். இந்த மாதிரி வரும். இளநீ ஷேக் நம்ம கடையில் ஃபேமஸ். இதுதான் இளநீ மாதுளை. அதாவது தண்ணிக்கு பதிலாக உங்களுக்கு இளநீ தண்ணி கருக்கு ஆட் ஆகும். உங்களுக்கு குடிக்கிறது உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு குடிச்சிங்கன்னா அந்த தண்ணி சேர்க்க குடிக்கும்போது நல்லாயிருக்கும். இளநியோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ அது எல்லாமே அதில் உங்களுக்கு உடம்புல ஏறும். இப்போ இந்த கடை நீங்கள் அந்த ஷாப் வச்சுருக்கீங்களா? ஆமாம். இதில் உங்கள் டெய்லி வருமானம் இல்லை எப்படி? எங்களுக்கு இது ஸ்டாண்டர்ட் வருமானம் இருக்காது சார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயில் காலம் ஆக்சுவலி. ஆனால் மழை பெய்யுது. ஸோ நீங்கள் இதுதான் கிடைக்கும், இப்படி தான் வரணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஜஸ்ட் பண்ண முடியாது. ஜூஸ் கடையை பொறுத்த வரைக்கும், ஹோட்டல் ஆகட்டும், எதிராக இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நீங்கள் தீர்மானிக்க முடியாது. இன்னைக்கு சேல்ஸ் நடக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க, நடக்காது. ஸோ நீங்கள் ஒரு டார்கெட் வைப்பீங்க, அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணி. இப்போ நீங்கள் வேறு கார்பரேட்னா அவங்களுக்கு ப்ராடக்ட் எப்படி இருக்கும், சேல் ஆனாலும் பிரச்சனை இல்லை, அடுத்த நாள் போகும். இது நம்மளுக்கு அப்படி இல்லை. மில்க் ப்ராடக்ட்னாலும் அன்னைக்கு விற்றா தான் 24 hours உங்களுக்கு டைம். அதுக்குள்ள நீங்கள் ப்ராடக்ட்டை சேல் பண்ணணும். அப்படின்னா குப்பை தான். நீங்கள் அதெல்லாம் வச்சு விட முடியாது. ஸோ அதனால் இந்த ஜூஸ் கடைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயில் நேரத்தில் நல்லா ஓடும். அது நீங்கள் கேரண்டியாக பண்ணலாம். மற்றபடி மழை அடிச்சுன்னா நீங்கள் அப்படியே உட்காந்துருக்க வேண்டியது. ஒரு 500 வரதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஒர்க்கர் போட்டு பண்ணுறீங்க சரிங்களா? ஒர்க்கர் போட்டு பண்ண போச்சுல அவன் உங்களுக்கு ஃபுல் டைம் நிற்க மாட்டான். மழை நேரத்தில் நீங்கள் காசு கொடுத்தா ஆகணும், சம்பளம் கொடுக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்லி நீங்கள் கற்றுக்கணும், தொழில் கற்றுட்டு நீங்கள் நின்னா தான் உங்களுக்கு அதில் சதுப்பராக நிற்க முடியும். நீங்கள் லேபர் விட்டுருக்கேன், நான் லேபர் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது சஸ்டெயின் பண்ண முடியும். பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு லிமிட்டடான மெனு இருக்கணும். மெனு நிறைய வைக்கக்கூடாது. லிமிட்டடான மெனு இருந்தால் தான் உங்களுக்கு கொண்டு போக கடையை அர்த்தத்து மேலே கொண்டு போகலாம். வருமான வராட்டை எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? வருமான வராட்டை மேனேஜ்மெண்ட் எப்படின்னா நீங்கள் டார்கெட் வைக்கிறது கரெக்டாக டார்கெட் வைக்கணும். அது மாதிரி டார்கெட் ஆடியன்ஸை பிடிக்கணும். நீங்கள் எந்த ஆடியன்ஸ் தான் எல்லாரும் ரேட்டும் ரொம்ப ஹைப்பாக கூட.
இதுக்கு இந்த விலை தான் வைக்கணும்னு ஒரு லிமிடேஷன் வச்சிருக்கோம். இப்போ லெமன் ஜூஸ் 30 ரூபா 20 ரூபா அதுக்கு மேலே கொண்டு போனீங்கன்னா வாங்க மாட்டாங்க. 50 ரூபா வாங்க போது வாங்க மாட்டாங்க. நீங்கள் அசலில் பார்க்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். அது நர்சரி கொண்டு அவங்களுக்கு 10 ரூபா கொடுக்க சொல்லல, அதாவது 20 ரூபா 30 ரூபா. இப்போ ஸ்டாண்டர்டான கடைனா 30 ரூபா 40 ரூபா கொடுப்பாங்க, கொஞ்சம் இல்லைனா 20 ரூபா 25 ரூபா அவ்வளோதான். அதுல அது மாதிரி கொடுக்குறவங்களுக்கு ஒரு மன நிலைவு இருக்கும். இப்போ 20 ரூபா 30 ரூபா இப்போ 50 ரூபா கொடுத்து குடிக்கட்டுமே, குடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு வயிறு நிறைய இருக்கணும், மன நிறைவு. சரி 30 ரூபா கொடுத்தோம் 50 ரூபா கொடுத்தோம் நல்ல ஒரு திருப்தியாக கொடுத்தோம், அந்த ஒரு வயிறு நிறைய வரணும். அப்படி இருந்தால் மட்டும் திரும்ப கூட வருவாங்க. நீ குடிச்சு நாளைக்கு உங்கள்கிட்ட வர மாட்டோம். சொல்ல பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வந்து இப்போ எங்கே போனாலும் ஜூஸ் கடை இருக்குது, எங்கள் பொட்டிகளில் கூட லெமன் ஜூஸ் கொடுத்துரும். திரும்ப உங்கள்கிட்ட வரணும்னா எக்ஸாம்பிள் லெமன் ஜூஸ் திரும்ப உங்கள்கிட்ட வரணும், ஒரு மன நிறைவு இருக்கும். சரி 100 ரூபா குடித்தோம் நல்லா திருப்தியாக அந்த வயிறு நிறைய அந்த நிறைவு இருந்தால் திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட வருவோம். இந்த மாப்பிள பானன்னு சொன்னீங்கல்ல, அது எங்கேருந்து எடுத்தீங்க? ஆக்சுவலி இது வந்து என்னன்னா, நான் இந்த எதுவுமே யூடியூப்லாம் பார்க்க கிடையாது, சும்மா நானே போட்டு போகலாம். அந்த எல்லாம் ஷேக்குங்கிறது அப்படி தான். ஏன்னா ஃபியூச்சர் வந்து எப்படின்னா ஒரு கிரியேஷன் வந்து நீங்களா போட்டு ட்ரை பண்ண போச்சு தான் அது வந்து உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகும். ஒரு இதை பார்த்து பண்ணும்போது தப்பு கிடையாது, ஆனால் என்ன அது பண்ணும்போது கரெக்டாக பண்ணணும். அது நம்ம இதில் ஓடுமா, இப்போ இதை நான் 150 ரூபா 200 விற்கலாம், ஆனால் போகாது. ஏன்னா எல்லா தர மக்களும் வாங்கணும். சில பாமரனும் வாங்கணும், மிடில் கிளாஸும் வாங்கணும், ஹை கிளாஸும் எல்லாமே வாங்கணும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொண்டு போகணும். பாதாம் ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிலோ வந்து இப்போ 850 ரூபா வருது ஒரு கிலோ. ஸோ அதுக்கு நீங்கள் இது 200 கொடுத்ததுனா அது நம்ம குவான்டிட்டி கம்மி பண்ணுவோம். இந்த 1/2 லிட்டர் வந்து குவான்டிட்டி கம்மி. இப்போ பாதாம் கொடுக்கும்போது பம்கின் சீட்ஸ்லாம் வருதுன்னா 1200 கிலோ. ஸோ அப்போ அது கொடுக்கும்போது நமக்கு குவான்டிட்டி கம்மி பண்ணி நம்ம ப்ரைஸை கம்மி பண்ணி கொடுப்போம். ஸோ அதனால எல்லாருக்கும் ரீச் ஆகும். எனக்கு என்ன பொறுத்தவரை எல்லாரும் ரீச் ஆகும். ரீச் ஆனால் திரும்ப உங்கள்கிட்ட வரும், எல்லாரும் ட்ரை பண்ணும். அதான் என்னோட கான்செப்ட். இப்போ நம்ம இந்த மில்க் ஷேக் கடையில இருக்குல்ல, இந்த மில்க் ஷேக் கூட நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கு, நாகர்கோவிலே நிறைய வருது. இப்போ இதே மாதிரி புதுசா ஒரு யங்ஸ்டர் வந்து இப்படி கடை ஆரம்பிக்கணும் என்ன சொல்றேன்னா பிரதர், இப்போ நீங்க வந்து யார் வேணா ஆரம்பிக்கலாம். இது வந்து ஓப்பன் பிளாட்ஃபார்ம், சரிங்களா? யார் வேணா எப்போ வேணா ஆரம்பிக்கலாம். ஒரு மிக்சி, ஒரு ஜூஸர், ஒரு டீப் ஃப்ரீசர் இருந்தால் நீங்கள் ஜூஸ் கடை போடலாம், ஓகேங்களா? ஈஸி தான். ஆனால் என்ன தெரியும்னா கன்சிஸ்டன்சி வேணும், ப்ளஸ் உங்களுக்கு தெரியணும், விஷயம் தெரியணும். விஷயம் தெரிஞ்சு நீங்கள் உள்ள வாங்க. யார் வேணா வரலாம், ஏன்னா இது ஓப்பன், யார் வேணா வரலாம். உங்களுக்கு நீங்கள் வரலாம், அவர் வரலாம், நான் வரலாம், யார் வேணா வரலாம். ஏன்னா இது ஓப்பன் பிளாட்ஃபார்ம்னா என்ன விஷயம் தெரியும், உங்களுக்கு கண்டென்ட் தெரியும். இது என்னது அதாவது நீங்கள் ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி வரக்கூடாது, மாஸ்டர் இருக்காரு பார்த்துப்பாரு அப்படின்னு வரக்கூடாது. எந்த பிளாட்ஃபார்ம் எதாகட்டுமே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஃபீல்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வாரீங்கன்னா உங்களுக்கு விஷயம் தெரியும், கண்டென்ட் தெரியும். கண்டென்ட் தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் 1 lakh 2 lakh இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு சில பேர் சொல்லுவாங்க ஃப்ரான்ச்சைஸ்லாம் கொடுக்குறாங்க. இப்போ ஃப்ரான்ச்சைசி அவன் கொடுத்துட்டு இப்போ நான் ராயல்ட்டி வாங்குறேன் 1 லட்ச ரூபா, அதுக்கப்புறம் அந்த டியூரபிலிட்டி இல்லை. நிறைய பேர் கம்மியாக பண்ணுறாங்க. ஸோ என்னன்னா நீங்கள் ஒரு விஷயம் கண்டென்ட் கற்றுக்குங்க. ஏன்னா நீங்கள் டைம் எடுக்கும், ஒரு இடத்துல பாருங்க, போயிட்டு கற்றுக்குங்க. ஸோ நான் கூட சொல்லிக் கொடுக்க ரெடியாக இருக்கேன். 6000 கோட் பண்ணுறேன் உங்களுக்கு, கோச்சிங் மாதிரி. 1 ஆன்லைன் இருக்குது, ஆஃப்லைன் இருக்குது. அதில் கூட சொல்லிக் கொடுப்போம். 6000 ரூபா, அது 5000 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் ஷேக்கு, மில்க் ஷேக்கு, வேறு ஐஸ்கிரீம் இது இருக்குது, வேறு பரோனி எப்படி செய்யணும் எல்லாமே சொல்லிக் கொடுத்துருங்க. நீங்களே ஆரம்பிக்கலாம் கிடையாது. ஏன்னா இந்த 6000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு மாதம் கிடையாது, நீங்கள் லைஃப் லாங் அது உங்களுக்கு ட்ராவல் ஆகும். நீங்கள் 4 பேர் சொல்லிக் கொடுப்பீங்க, நீங்கள் நாளைக்கு கடை நடத்தலாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு நாளைக்கு அது உங்களுக்கு பணம் தெரியும் போது அது உங்களுக்கு நஷ்டம். சொல்ல புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்க, உங்களுக்கு விஷயம் தெரியல, ஒரு மாதம் நம்பிடுறீங்க, வரலாம், உங்கள் கதை என்ன சொல்ல புரியுது? கண்ணன் தெரியும், உங்களுக்கு விஷயம் தெரியும். விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை கை வைக்கணும் என்னைக்கு. அப்போ தான் உங்களுக்கு அவன் இல்லாட்டி கூட நீங்கள் எடுத்து நடத்த முடியும் உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து தெரியும், சரி இது இந்த மாதிரி பண்ணால் இது மாதிரி வரலாம். உங்களுக்கு ஒரு கண்ணன் ஒரு புரிதல் வரணும். புரிதல் வந்தால் தான் உங்களுக்கு அதை கொண்டு போக முடியும் அடுத்த லெவலுக்கு. ஸோ அந்த உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் தான் நீங்கள் என்ட்ரி ஆகும். இப்போ இந்த ஃப்ரான்ச்சைஸ்ன்னு சொன்னீங்கல்ல, சில பேர் வந்து ஃப்ரான்ச்சைஸா எடுப்பாங்க. ஆமாம். ஸோ அதில் வந்து என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும், எப்படி பார்த்தாங்க? ஃப்ரான்ச்சைஸிங்கிறது வந்து இப்போ என்னன்னா குவிக் ஜம்ப், சரிங்களா? அதாவது நிறைய பேர் இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. இப்போ நீங்கள் எடுக்கீங்களா அட்வர்டைஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? அட்வர்டைஸ் பண்ணுறது தப்பு கிடையாது சார். நீங்கள் வந்து உங்களுக்கு அது அந்த இது நம்ம இதில் ஒர்க் அவுட் ஆகுமா, கிளிக் ஆகுமா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் நேரத்தில் நீங்கள் கொண்டு இதை வேறனா டீ விற்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து எல்லா டைமும் ஓடும், சரிங்களா? சில பிஸ்னஸ் வந்து எல்லா டைமும் கிளிக் ஆகிற பிஸ்னஸ் இருக்குது. சில பிஸ்னஸ் வந்து இந்த டைம் மட்டும் தான். இப்போ இதை எடுத்து ஹோட்டல் எடுத்திங்களா, 6 months ஹோட்டல் வந்து ரன் ஆகும், 6 months நல்லா இருக்கும். ஸோ அது ஒவ்வொரு ஃபீல்டு இருக்குது. ஜூஸ் கடை எடுத்துக்கிட்டிங்கன்னா மழை நேரம் ரொம்ப டவுனாக இருக்கும், வெயில் நேரம் டாப்பாக போகும். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஒரு இது இருக்குது. ஸோ நீங்கள் அந்த இது நீங்கள் கற்றுக்கணும். முதல்ல அது மாதிரி எந்த ஒரு ஷாப் எடுத்தாலும் நீங்கள் லொக்கேஷன் மேட்டர்ஸ். நீங்கள் கரெக்டான பீப்புள் ஃப்ளோ இருக்கணும். ஃப்ளோ இருக்கிற இடத்துல நீங்கள் எடுத்தால் தான் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் டீ கடை ஆகட்டும், ஜூஸ் கடை ஆகட்டும், எந்த கடை ஆகட்டும், பீப்புள் ஃப்ளோ இருக்கிற இடத்துல நீங்கள் இன்னும் டிக் பண்ணணும். அது பண்ணால் தான் உங்களுக்கு அதை அனலைஸ் பண்ணணும். பீப்புள் ஃப்ளோ இருக்கா, ஃபுட்பாத் இருக்கா, அதை நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு தான் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் லொக்கேஷனாக வைக்கணும். வச்சா மட்டும் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவோம். முதல் விஷயம் ஃபுட்டு தான், இது டேஸ்ட், அப்புறம் குவாலிட்டி, அதுக்கப்புறம் அந்த ஏரியா செலெக்ஷன், அதுக்கப்புறம் நீங்கள் லேபர்ஸ், அதுக்கப்புறம் கண்டென்ட் தெரியும். அந்த 4 விஷயம் இருந்தால் நீங்கள் தைரியமாக ஃபுட்டு. அது மாதிரி எடுத்தோடனே நிறைய இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது சார் என்ன பொறுத்த வரைக்கும். இப்போ ஃப்ரான்ச்சைஸிலாம் 1 lakh கேட்குறாங்க, சரிங்களா? ராயல்ட்டி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் 2.5 lakhs 3 lakhs வந்து கேட்குறாங்க செட்டப் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது.
அவங்க சொல்லுவாங்க இத்தனை நாள் எடுத்துடலாம் இத்தனை நாள் எடுக்கலாம் எடுக்க முடியாதுன்னு கிடையாது. ஆனால் என்ன அது கன்சிஸ்டன்ட் பண்ண முடியுமா, ஒரு வருஷம் அதை கொண்டு போக முடியுமா, 2 வருஷம் கொண்டு போக முடியுமா, அதாவது ஃபியூச்சரை பார்க்கணும். நீங்கள் அந்த கண்டென்ட் மட்டும் நம்ம பார்க்குறோம். ஓகே இப்போ என்னன்னா மக்களுக்கு 1 லட்ச ரூபா போட்டால் 2 லட்ச ரூபா எடுக்கலாம், அப்படி தான் யோசிச்சு எப்படி எடுக்கணும் எப்படி எடுக்கிறாங்க அதை பற்றி தெரிய மாட்டேங்குது. ஸோ என்னன்னா எல்லாரும் பார்த்து நம்மள பண்ணலாம், இப்போ என்ன ஓப்பன் ஸ்பேஸ்னால எல்லாரும் இறங்குறாங்க, நம்மளும் பிசினஸ் பண்ணலாம், எத்தனை நாள் அடுத்தவங்களுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கும் டைம் இருக்கும், உங்களுக்கும் ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில்லை நீங்கள் போனால் தான் அந்த ஃபீல்டில் எடுத்தால் தான் நீங்கள் ஆக முடியும். அவன் பண்ணுறாங்க பண்ண முடியும். ஸோ உங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், உங்களுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், பண்ண முடியும். இப்போ நீங்க ஒரு 6000 ரூபா கோர்ஸ் சொன்னீங்கல்ல, அதுல வந்து எப்படி பண்ற மட்டுமா இல்ல கடை எப்படி செட்டப்? ஆக்சுவலி நான் அதில் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ண போகிறேன்னா, அதில் வந்து எப்படின்னா முதல்ல ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க, சின்ன கடையில் ஆரம்பிக்கிறீங்க, பெரிய கடை ஆரம்பிக்கிறீங்க. ஒரு மாஸ்டருக்கு என்னென்ன தெரியுமோ அது உங்களுக்கு சொல்லி கொடுக்கும். ஏன்னா நீங்கள் நாளைக்கு அந்த மாஸ்டர் இல்லாட்டியோ இல்லை நீங்களோ ஆரம்பிங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். ஸோ அதனால நான் உங்களுக்கு ஃபுல் ஃபண்டமெண்டல்லேருந்து வேறு ஒரு பிஸ்னஸ் ஃப்ளாப் ஆனால் எப்படி கொண்டு போகணும், வேறு டிஷ்ஷஸை எப்படி கொண்டு போகணும், என்ன ப்ரைஸிங்கு, வேறு என்னென்ன அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும், ஸோ என்னென்ன நாளுக்கு என்னென்ன ஐட்டங்கள் போடணும், ஸோ அந்த டேட்டா பேஸு, வேறு எப்படி ஒரு ஐட்டம் ப்ரிப்பேர் பண்ணணும், மொஜிட்டோஸு, காக்டெயில், ஷேக்ஸு, வேறு ஃபலோடாஸ் எல்லாம் என்ன, அதாவது ஜூஸ் ரிலேட்டடான உள்ளது, வேறு கஃபே ரிலேட்டடான உள்ளது, ரெண்டுமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஜூஸ் மட்டும் இல்லை கஃபே கொடுக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஜூஸ் மட்டும் வைக்கணும் இல்லை, கஃபே வச்சா கூட உங்களுக்கு ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நாளைக்கு ஒரு ஃப்ரான்சி அப்ரோச் பண்ணால் கூட உங்களுக்கு பிஓபி கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஃபர்தராக. இந்த கடை லொகேஷன் இது கடை பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்கே ரோட் டவுன் இது டவர் ஜங்ஷன் கீழே வந்தீங்கன்னா அரச மரம் இருக்கும், இந்த அரச மரத்துக்கு கீழே நம்ம கடை. உங்களுக்கு இந்த கன்னியாகுமரி பிடிச்ச இடங்கள் ஏதாவது உண்டு? எனக்கு வந்து கன்னியாகுமரியில் திருப்பரப்பு நல்லா பிடிக்கும், தொட்டில் பாலம் நல்லா பிடிக்கும், இந்த இடம் நல்லா பிடிக்கும். தொட்டில் பாலம் நல்லா பிடிக்கும் சார். அந்த இடத்த பற்றி சொல்ல முடியுமா? தொட்டில் பாலம் எப்போ வேணாலும் குளிக்கலாம் அது. அதான் வேறு அங்கே பைனாப்பிள் நல்லா இருக்கும், போனீங்கன்னா பைனாப்பிள் சாப்பிட்டுட்டு குளிக்கலாம், நல்லா இருக்கும். யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.